எபேசியருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் வாசிங்க. ஆதலால் யா நிமித்தம் கட்டுண்டவர்களாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் நடந்து, மிகுந்த மனத்தாழ்மையும், எப்படி 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 இங்கதான் சிக்கல் வைக்கிறார் ஆப்பு அப்படின்னு அது மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பில் ஒருவரை ஒருவர் தாங்கி, இது இருக்குதா? அன்பில் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை, இன்னும் மாம்சத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்ளுகிறவர்களாய் மாறணும்னு சொல்லி ஒன்னு அழைச்சார். அழைச்ச அழைப்புல நிக்கிறியா? உன்னை எதுக்கு அழைச்சார் சொல்லு பாப்போம். கேட்டா சொல்லுவாங்க, நான் பாஸ்டராக அழைச்சார், நான் தீர்க்கதரிசியாக அழைச்சார். யாருக்குமே தெரியல. கேட்டா வயிற்று வலியாக கிடந்தேன், வயிற்று வலி நீங்கும்படியாய் சபையில வந்தேன். பிசாசு போராட்டத்தால் இருந்தேன், பிசாசு போராட்டம் நீங்க சபைக்கு வந்தேன். ஆமென். என் புருஷனால் கைவிடப்பட்டிருந்தேன், ஆனபடியினால் சபைக்கு வந்தேன். என் மனைவி என்னை விட்டு ஓடி போனால், ஆனபடியினால் சபைக்கு வந்தேன். காரணம் ஒவ்வொன்னு இருக்கும். சரி, அந்த காரணத்து நிமித்தமா வந்த நீ என்ன செஞ்ச? வந்த ஒன்ன அழைச்ச அழைப்பு என்னன்னு தெரியுமா? அது இல்ல உன்னை வாந்தி பண்ணி போடுவாராம். உண்மை சொல்லுகிறேன், என்னை அழைத்த தேவன், நான் இந்த ஊழியம் வேண்டாம் என்று ஓடினேன். ஓடின போது துரத்தி பிடித்து கொண்டு வந்தார். 3 முறை தேவ சமூகத்தை விட்டு ஓடினேன். ஊழியம் வேண்டாம், என்ன விசுவாசியா இருக்கிறேன், நமக்கு ஒத்து வராதப்பா, விடல. உன்னை கொண்டு எனக்கு எதை காரியம் செய்யணும், நான் உன்னை கொண்டு தான் செய்யணும், வாடான்னு பிடிச்சிட்டு வந்தார். எப்படி? உயிர் போகும் தரவாயில் என்னை சந்தித்த தேவனாக்கு அவர். சும்மா இல்ல, மரண அவஸ்தையை காமிச்சார். அப்படியாவது நீ வருவேடான்ட்டு. நான் அப்படித்தான் வந்தேன். வந்தனா உண்மையா இருந்தேனா, பிறவி குணத்தை பேக்கு கொடுத்தாலும் போவான்ற மாதிரி நான் அங்கிட்டு தான் ஓடுறேன். அவர் பொத்துன்னு தந்து என்ன மறுபடியும் உள்ள உட்கார வச்சார். என்னை கொண்டு, உண்மை சொல்றேன், அதுதான் சொல்றேன், இப்பதான் எனக்கு தெரியும், இத்தனை வருஷம் என்னை இப்படி நடத்தின தேவன் எதுக்கு நடத்தினார்? அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த என்னை அழைத்தார். எத்தனை வருஷ அனுபவத்துக்கு பிறகு அந்த நாமத்தை தந்தார் தெரியுமா? எவனுமே கொடுக்கல, எனக்கு கொடுத்தாருன்னா எனக்கு அது அதிசயம். ஏன்? அவருக்கு இத்தனை வருஷ அனுபவத்தில் நடந்த போது ஏதோ ஒரு சம்பவம் அவருக்கு என் மேல் உண்மை கண்டது. நான் எல்லாம் உண்மை உள்ளவன் அல்ல, மோசே போல எல்லாத்துலயும் நான் உண்மை உள்ளவன் கேட்டா இல்ல. ஆனால் நான் செய்த கிரியைகளில் ஏதோ ஒன்று அவருக்கு உண்மை உள்ளது என்று கண்டது. அப்போ உங்களுக்கு உண்மை ஒண்ணு இல்லையா? உண்மை உள்ளவன் என்று கனம் கண்டபடியினால் இந்த கனமான ஊழியமாகிய அவருடைய நாமத்தை என் கையில் தந்தார். எதிர்ப்பா? என் வீட்டுக்குள்ளேயே எதிர்ப்பு. இந்த நாமத்தை எடுக்காதீங்க, இயேசுவின் நாமத்தில் இவ்வளவு பிரச்சனை, அப்புறம் எல்லாம் ஓடிடும், சபையே ஓடிடும். உண்மைதான். ஆனா இங்க அவர் அதை செய்யல. ஒரு ஆத்மா கூட இடராதபடி என் தேவன் பாதுகாத்து கொண்டார். அநேகர் வந்தாங்க, சபையே காணாம போயிடுச்சு, ஊழியம் போயிடுச்சு. ஆனா என் தேவன் எனக்கு தந்திருக்கிற கிருபையினுடைய ஊடா என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் அதுல அவரை துதிக்கிறேன். அல்லேலூயா. என்கிட்ட 1000 2000 இல்ல, ஒரு ஆத்மா இருந்தாலும் அந்த ஒரு ஆத்மாவை இடராதபடி பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதான் அவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. அவர் என்னோடு கூட என்னுடைய பலிபீடத்தில் இந்த சபையில அவர் இருக்கிறார் என்பதற்கு இதுவே ஆதாரம். அல்லேலூயா. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அழைச்ச அழைப்புல எங்க இருக்கிற? அல்லேலூயா. நாம அழைச்ச அழைப்புல இருக்கிறோமா? பிலிப்பியருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிப்போமே. ஆனால் பிலிப்பியர் 3:11, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமிட்டு விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆமென். அல்லேலூயா. நல்ல வார்த்தை. அழைச்சா அவர் எதற்கு அழைச்சாரோ அதை மட்டும் கீப் பண்ணோம்னா அவர் உங்களுக்கு தேவனாயிருப்பார். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் வரும்.
உன்னை எதுக்கு அழைச்சார் என்ற அறிவு இல்லைன்னா நீ என்ன வேணாலும் பறக்கலாம். ஆமென். நான் உண்மை சொல்றேன், கர்த்தருடைய நாமத்தில் ஒரு பொய் சொல்லாம சொல்றேன். என் பையன் இன்னைக்கு சொன்ன சாட்சியை நினைச்சு உண்மையிலேயே நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா இதைத்தான் நான் இந்தோண்டு இருக்கிற நேரமே விரும்பின விஷயம். இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே விரும்பினேன். ஏன்னா என்ன அப்படின்னா, எனக்கு 2 சந்ததி தருவேன்னு சொன்னார் எங்க அப்பா. அந்த 2 சந்ததி எனக்கு என்ன செய்யணும்னா எங்க அப்பாவுடைய ஊழியத்தை செய்யணும்னு. ஆனா முழு நேரமா வரக்கூடாது, ஏன்னா நான் பட்ட பாடுபடக்கூடாது. ஆனா அந்த பிள்ளைகளே என்கிட்ட சொல்லிச்சு, அப்பா ஊழியத்துக்கெல்லாம் வரமாட்டோம், நாங்க வேலை செய்வோம். வேலை செய்யுங்கடா, ஊழியத்துக்கு வாங்க, வேலையை விட்டுட்டு வேண்டாம், ஊழியம் செய்யுங்கடான்னு. அன்னைக்கு என்கிட்ட எதிர்த்தானுங்க. இன்னைக்கு வாலண்டரியா சொல்றாங்க, ஊழியத்துக்கு வரேன், ஊழியம் செய்ய போறேன். இன்னைக்கு தேவஜனத்தினுடைய வீட்டுக்கு வரேன்னு சொன்னவன் நாளைக்கு தேவனுடைய வீட்டுக்கே போகணுன்ற எண்ணம் வருமானு கேட்டா 100% வரும். அல்லேலூயா. இதுதான் என் தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் இதுதான். நீ விரும்பினா உன் பிள்ளைகளும் இப்படி ஆகும். அப்ப நீ மாறணும், உன்னை அழைச்ச அழைப்புக்குள்ள நீ போகணும், இல்லாம முடியாது. அல்லேலூயா. பதவி, பேர், புகழ் இது நம்மளை மாற்றிடும். அதுக்கு தான் சொல்றேன், இந்த தேகத்தை விட்டு வெளியில போய் அழைச்ச அழைப்புக்கு நீ நின்ன அப்படின்னா உன்னை உயர்த்துவார் என் தேவன். உன்னை அபரிதமாய் நடத்துவார், விடமாட்டார், உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். இன்னைக்கு உன்னுடைய நிலை என்ன? அழைச்ச அழைப்புல நிக்கிறியான்னு கேட்கிறேன். இல்லையே, உன்னை சுத்தி இருக்கிற எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அந்த வசந்த மறுபடியும் வாசிங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த அறிவு வேணும். 16 வரைக்கும் வாசிங்கம்மா. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் மேசியா யாஸ்வாவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எப்படி 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 எப்படி? ஆசையாய், வெறுப்பா இல்ல, கடமைக்கு இல்ல, ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. நல்லா கேட்டீங்களா? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி மேசியா யாஸ்வாவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். படிக்கிறதுக்கு மட்டும் ராத்திரி உட்கார்ந்து படியல அப்படித்தானே? பிள்ளைகளை என்ன பாடுபடுத்துறோம். ஆனா தேவ சமூகத்தில் போறதுக்கு இந்த பாடுபடுத்துவீங்களா? பிரைசியாசுவா இல்ல. ஏன்? பிள்ளைகளுடைய ஆத்துமாவை குறித்து உனக்கு கவலை இல்ல, சரீரத்தை குறித்து கவலை. பிள்ளைகிட்ட பிசாசு எங்க பிடிக்கும் தெரியுமா? ஆத்மாவில் பிடிக்காது. பிள்ளைக்கு நோய் எங்க வரும் தெரியுமா? ஆத்மாவில் வராது. பிள்ளைக்கு பிரச்சனை போராட்டம் ஆத்மாவில் இல்ல, சரீரத்துல. இந்த சரீரத்தை தாய் தோப்பு நேசிக்கிறபடினால் அது பிசாசுடைய ஊடாக கடந்து வருது. ஆமென். இங்கதான் சிக்கல். நீ பெத்த பிள்ளையை எப்படி பாவிக்கிற? இது ஏன் பிள்ளை, கடைசி காலத்துல என்ன காப்பாத்தும், காப்பாத்தாமலே போயிடும், நாசம் பிடிச்சு. இங்கதான் சிக்கல். இங்க ஒரு அம்மா நினைச்சாங்க, என் பிள்ளை பொம்பளை பிள்ளை என்ன பார்க்கவே மாட்டா, இப்படியே சொல்லி பழகி அந்த பிள்ளைய தாய் நேசிக்கவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் நேசிக்கல. இப்ப என்னாச்சு அப்படின்னா, தான் தனக்குன்னு நேசிச்சது காணாம போயிடுச்சு. எங்க மேல ஒருத்தர் இருக்கிறாருங்க, இதைத்தான் நீ நம்பணும். அதனால தான் நான் இன்னும் சொல்றேன், நீ திருந்துனா உனக்குள்ளது எல்லாம் சரியாகும். ஆனா நீ திருந்த மாட்ட. ஏன்னா உன் பிள்ளை நாசமா போறதை நீ விரும்புற. எனக்கு இது பிடிக்காத ஒரு விஷயம். பிள்ளை தப்பு பண்ணல, பிள்ளைக்கு எந்த விதமான துர்க்கிரியைகளும் இல்ல, அந்த பிள்ளைகளுக்கு துர்க்கிரியைகளை உண்டு பண்ணி கொடுக்கிறது நீ. ஆனபடியினால் பிள்ளைகளை நீ நம்பு, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா இந்த பிள்ளை தான் எனக்கு. அப்ப மேல இருக்கிறவரு உன் தலையெழுத்தை மாத்தி விட்டுருவாரு. ஏன்னா இந்த பிள்ளை அவர் உன் கையில வளர்க்க கொடுத்தாரு, அது முதல்ல தெரியணும். பைபிள் சொல்லுது, பிள்ளைகள் யாவால் வந்த சுதந்திரம் அவர் உனக்கு தந்தார். எதுக்கு? நீ மலடின்னு பேர் வாங்காம இருக்க உனக்கு தந்தார். ஒரு வார்த்தை சொல்லியிருக்க தெரியுமா? மலடியே நீ சந்தோஷப்பட்டு களிகூர். ஏன்னா அந்த பிள்ளைகளை நீ அக்கிரம கிரியைகளுக்குள் நடத்தினா உனக்கு நாசம். அதனால மலடியை சந்தோஷப்படுத்த சொன்னார்.
ஆனா நீ பிள்ளை கிடைச்சு மலடின்ற பேர் மாறின பிறகு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? உன் கையில வளர்க்க தந்த பிள்ளைய ஓ சுதந்திரவாளி நீ என்னைக்கு நினைக்கிறியோ அன்னைக்கு உன் சுதந்திரம் போயிடும். இல்ல, உன் மனசுல அடி மனசுல ஒன்று இருக்கணும். இந்த பிள்ளைய தேவன் எனக்கு வளர்க்க கொடுத்தார், நான் இந்த பிள்ளையை தேவ சமூகத்தில் தேவ சித்தத்தின்படி வளர்த்துவேன். உழைக்கணுமா உழைக்கணும், படிக்கணுமா படிக்கணும், வேலை செய்யணுமா செய்யணும், ஆனா இந்த பிள்ளைய நான் தேவனுடைய சித்தத்தின்படி தான் வளர்த்துவேன் என்கின்ற உணர்வு உனக்கு இருந்தால் அந்த பிள்ளை உண்மையாய் ஒன்னு நேசிக்கும். நீ நேசிக்கிற பிள்ளை ஒன்னு நேசிக்குதா? ஒரு நாள் நேசிக்காது. நான் ஒருத்தனை நண்பனா வச்சிருப்பேன், அவனுக்கு நண்பன் இன்னொருத்தனா இருப்பான். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்களேன். உனக்கு தான் அவன் நண்பன், ஆனால் அவனுக்கு நீ நண்பனான்னு கேட்டா இல்லவே இல்லை. நான் இத்தனை வருஷம் நான் ஒருத்தனை நண்பனா வச்சிருந்தேன், கடைசியில் பார்த்தா தான் தெரியுது அவன் எனக்கு நண்பன் இல்லை. ஆனா இப்ப இந்த வயசுல எனக்கு தெரியுது வேற ஒருத்தன் என்ன நண்பனா வச்சிருக்கிறான், ஆனா அது எனக்கு தெரியாது. யோசிக்கிறது புரியுதா? இத்தனை வருஷம் எனக்கு இந்த ரகசியம் தெரியல, நான் அவனைத்தான் நண்பன் அவனைத்தான் நண்பன் இருந்தேன். யோசிக்கிறீங்களா? பிரிசியாசுவா, நீ நேசிக்கிறதெல்லாம் ஒன்று நேசிக்காது, ஒன்று இன்னொன்று நேசிச்சிட்டு இருக்கும். அதை நீ கண்டுபிடிக்கணும். அழைச்ச அழைப்பெல்லாம் வேறங்க, நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை அழைக்கல. பிரிசியாசுவா,